அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஒண்டி முனீஸ்வரன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமானைத்தான் ஈஸ்வரன் என்று அழைப்பார்கள். சிவனுக்கு பிறகு 2 பேருக்கு மட்டுமே ஈஸ்வரன் பெயரம் பெற்றிருக்கிறது. அதில் ஒருவர் தர்மத்தை காக்கும் பாரம்புல் சனீஸ்வரன், மற்றொருவர் முனீஸ்வரன் ஆவார்கள். இந்த முனீஸ்வரன் சிவபெருமானின் காவலர்கள் ஒருவர் ஆவார்கள். முனீஸ்வரன் கிராமங்களில் அதிகமான கோவில்கள் கொண்டிருப்பார். அவர் கிராமங்களை இரவு நேரங்களில் காத்து துஷ்ட சக்திகளை அடியோடு ஒழித்து கட்டுவார் என நம்பப்படுகிறது. அந்த முனீஸ்வரன் அவதரித்த வரலாறு சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் எனும் அசுரன் தேவர்களையும் மற்றும் முனிவர்களையும் மக்களையும் வதைத்து இடையூறு செய்து வந்தான். அந்த அசுரனிடமிருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டிக் கொண்டனர். பராசக்தி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதாரம் செய்தார்கள். அசுரனை அழிக்க காத்தாய் அம்மன் லடாமுனி, முத்துமுனி, செம்முனி, கருகுமுனி, குப்பமுனி, வால்முனி, சட்டை முனி என 7 முனிகளை உருவாக்கினார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்தகாசுரனை அடக்கி வதம் செய்தார்கள். அன்றிலிருந்து தான் இவருக்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் காவல் தெய்வ வழிபாடு, அனைத்து தெய்வங்களும் மற்றும் உயிர் பலியிடுதல் அனைத்தும் இவருக்கு கொடுத்து முனீஸ்வரனை சாந்தப்படுத்துகிறார்கள். கிராமப்புறங்களில் அதிகமாக முனீஸ்வரனை குலதெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்தார்கள். கெட்ட சக்தி எதுவாக இருந்தாலும் முனீஸ்வரன் கோயிலுக்கு அழைத்து சென்று போயிட்டு வா, முனி காத்து கொள்ளும் என கூறுவார்கள். பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பாற்றுவதாக பூமிக்கு வந்தனர். இவர்களின் அம்சமாக விளங்குபவரே முனீஸ்வரன் ஆவார்கள். முக்கியமாக ஒண்டி முனீஸ்வரன் கரையோர பகுதிகளிலும் எல்லையோர பகுதிகளிலும் காவலுக்கு இருப்பார்கள். மேட்டூர் போன்ற பகுதிகளில் அணை முனியப்பனாகவும், சேலம் பகுதிகளில் வெண்ணங்குடி முனியப்பனாகவும் காட்சி தருகிறார். மிகவும் பிரசித்தி பெற்ற வெண்ணங்குடி முனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று சேலம் மாவட்டத்தில் எந்த ஒரு வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் முதலில் ஒண்டி முனீஸ்வரனிடம் வாக்கு கேட்ட பிறகு அதன் பிறகு அந்த வண்டியை முனீஸ்வரனின் காலடிக்கு கொண்டு வந்து அவரை வேண்டி ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த வீலின் அடியில் வைத்து உடைத்து விட்டுத்தான் அனைத்து சேல மக்களும் செல்கிறார்கள். அவ்வளவு பிரசித்தி பெற்றவர் தான் இந்த ஒண்டி முனியப்பன். முனீஸ்வரன் கண்கள் நெருப்பு போல பிரகாசிக்கும், கனல் காக்கும் கண்களும் அருள் ஒளி மேனியும் கொண்டவராக முனியப்பன் திகழ்கிறார். முனீஸ்வரன் அருள் கிடைத்தால் சகல சௌபாகியம் கிட்டும் என நம்பப்படுகிறது. முனீஸ்வரன் அவர்கள் நள்ளிரவில் 12 மணிக்கு மேல்தான், அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு மேல் 5 மணிக்குள் சுமார் 20 அடி உயரத்திற்கு வெண்புகை வடிவில் வலம் வருவார் என சொல்லப்படுகிறது. இன்றும் பல கிராமப்புறங்களில் கிராம தெய்வமாக முனியப்பன் நடமாடுகிறார் என மக்களிடையே கருத்து இருக்கிறது. பலருக்கு முனியப்பன் குலதெய்வமாக இருக்கிறார். பல்வேறு பெயர்கள் இவர் கிராமங்களில் அழைக்கப்படுகிறார். பொதுவாக கிராமப்புறங்களில் முனியப்பனிடம் அவர்களிடம் வாக்கு கேட்ட பிறகே அனைத்தும் திருமணமும் நடைபெறுகிறது. அவ்வளவு பிரசித்தி பெற்ற நமது முனியப்பனுக்கு உயிர் பலியிடுதல் மிக சிறப்பு வாய்ந்தது. அதாவது நீண்ட தூர பயணம் புறப்படுபவர்கள் தங்களுடைய வாகனங்களுடன் முனியப்பன் வணங்கிய பிறகே பிற தேசங்களின் பயணத்தை ஆரம்பிப்பார்கள். இந்த வழக்கத்தை இன்றும் கூட கிராமப்புறங்களில் மட்டுமல்லாது நகர்ப்புறங்களிலும் காணலாம். இதற்கு காரணம் முனியை வணங்கிவிட்டு புறப்பட்டால் அந்த பயணத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நம்மை காப்பார் முனீஸ்வரன் நம்பப்படுகிறது. முனி என்றாலே அனைவருக்கும் சக்தி மிக்கவர். முனீஸ்வரன் எப்பொழுதுமே கோபம் கொண்ட அக்னித்தியாய் நெருப்பு கொண்டவர். கையில் வீர வாளுடன், கண்களில் நெருப்பு ஜோதியுடன், பயத்துடன் முக புருவமும் மீசையும் அகோர முகத்துடன் காட்சி தரும் முனியப்பனை வழிபட்டு வந்தால் தீய சக்திகள் நம்மை எப்போதும் அண்டாது. எப்படி ஆஞ்சநேயர் ஒரு வீரத்தில் மிக்கவரோ அதுபோல நம் கிராமப்புறங்களில் முனீஸ்வரன் அவ்வளவு பிரசித்தி பெற்றவர். அவருடைய காவலுக்குள் எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது. முனி என்ற பெயரை கொண்டவர்கள் அளவுக்கற்ற குறும்பு செய்பவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் அன்புக்கு மட்டுமே கட்டுபவர்களாகவும் இருப்பார்கள். முனியை வேண்டினால் அனைத்து பிரச்சனைகளும் ஒழியும் என்பது ஐதீகமாகும். முனீஸ்வரனுக்கு அதாவது முனீஸ்வர குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் முதலில் குழந்தை 1 வருடம் முடிந்துவதற்கு முன்பு அனைத்து மக்களும் அங்கு வந்து 1 வருடம் முடிந்தவுடன் கோவிலுக்கு வந்து அன்னதானமிட்டு மற்றும் சேவல் போன்ற ஆடு மாடுகள் போன்ற அவற்றை உயிர் பலி கொடுத்து அவரை சாந்தப்படுத்தி நீங்கள் தான் என் குழந்தையை நன்கு படிக்க வைத்து ஆளாக்கி அவரை காவல் காக்க வேண்டும் என
கூறப்படுகிறது. அவ்வளவு சிறப்புமிக்க முனியப்பனை வழிபட்டு வருபவர்களுக்கு எந்த விதமான தீய சக்தியும் அண்டாது என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.